தெரியலையா? தெரியல. தினமும் நாடகத்துக்கு பஸ்ல தாயா போவேன். ஆமாண்ணே. பஸ்ல போறவன இரு. தெரியல. ஏசி கார்ல கூட்டு வந்தானியா? அதுவும் தம்பிதாயா. அதெல்லாம் எனக்கு பெருமையா தெரியலையா? 1500 சம்பளம் வாங்கணும், இன்னைக்கு 5000 ரூபாய் தரானியா? ஆமாண்ணே. கடவுள்னே. நீ அழுகக்கூடாது, நீ அழுகக்கூடாது, நீ அழுகக்கூடாது, நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும் தம்பி, நல்லா இருக்கும். நீ அழுகக்கூடாது ஐயா, நீ அழுகக்கூடாது. இந்த பாசத்தை நான் எங்க பார்ப்பேன்? பெரிய பெரிய ஹோட்டல்ல தாயா எனக்கு சாப்பாடு வாங்கி தருவார். அஞ்சப்பரை பாத்திருக்கேன். அஞ்சப்பரை நான் பார்க்கவே இல்லையா? நீ தாயா. நான் குஞ்சப்பரை கூட பார்த்தது இல்லை. அஞ்சப்பர் ஹோட்டல் கூட்டு போனவங்க ஐயா தம்பி தாயா. அதெல்லாம் எனக்கு பெருமை இல்லையா? பெருமை இல்ல. நான் 200 ரூபா 300 ரூபாய்க்கு சட்டை ஓட்டதா, இன்னைக்கு 1000 ரூபாய் சட்டை வாங்கி தர்றாரு தம்பி தாயா. கடவுள்னே. அதெல்லாம் பெருமையா சொல்ல முடியாதியா நானு. ஆனா ஒரு நாளைக்கு 2 ஒம்பளையும் சட்டை பண்ணி விடுறாரு வாரியா. இதுக்கு நான் என்ன கை மாற்றி உனக்கு கையும் மாறு விடிய காலம் இருந்தா தரேன். ஓன் தம்பி எம்கேஆர் மாமா ஆயிட்டேனா? மாமான்னு நான் சொல்லவே மாட்டேன். மாமான்னு சொல்ல மாட்டேன். புரோக்கர் கூட சொல்லவே மாமான்னு சொல்லுவேன். புரோக்கர்னா என்னன்னு? முக்குலையும் வெள்ளக்கல்லு இவன் முக்க சுத்தி பச்சை கல்லு. முக்குலையும் வெள்ளக்கல்லு இவன் முக்க சுத்தி பச்சை கல்லு. ஓனே பிறந்துச்சா? மாமா ஆம்பளை பிறந்திருக்கு மாமா. என்னவா? ஆம்பளை எப்ப பாரு இதுக்கு கடந்து அலையறான். அப்பன மாதிரியே அலையறான். இருங்க இருங்க, எங்க குழந்தைய பாத்துக்கிறேன். ஏய் போடி, என்கிட்ட நல்லா சொல்லி புரியாங்க போ. ஏய் நீ தவணுதல எப்படி இருதலை மணி பிறந்திருக்கடா? 2 பக்கம் தலை இருக்காது, பாம்பு தாண்டி. ஏன் வெயில தூக்கிட்டு போக முடியல? காக்கா நரியெல்லாம் பின்னாடியே திங்க அழுதுகிட்டே இருக்கவே. மணிப்பரிசு வேணா ஆத்தா? ஆத்தா மணிப்பரிசு வேணாம். பேர் என்ன தெரியும்? குழந்தைய பேம்பஸ்ல வச்சு இதுல வச்சுக்க. தம்பி பேர் என்ன தெரியும் தெரியுமா? ராதாகிருஷ்ணன். ஏய் எதுக்கு அவர் பேர் வச்சுக்க? அப்பதான் அப்ப வைய முடியாததா இவனை சொல்லி வேண்டியல நோத்தா. ஒரு பிரசவத்துல 2 பிள்ளை, ஒண்ணு இங்க இருக்கு, இன்னொன்னு பெரிய மாட்ட பால் குடிச்சிட்டு இருக்கு. இந்த போய் தூக்கிட்டு வரேன். அழுதுகிட்டே இருக்கமே. அழுகா பால் குடில நான் குடிச்சு போறேன். ஏலே ஐயோ அண்ணனுக்கு வெறி கொண்டு போச்சுனே. வெறி உங்களை முண்டைக்கு நரம்பு தலைச்சி. ஆனா இவளுக்கு பிள்ளை ஒத்த வர அவதான்டா பத்தினி. இவன் முண்டை ஏற்கனவே காலு வலச ஒத்த கண்ணு வேற தெரியாது. ஆனா இன்னும் ஒருத்தன் வந்தான் பாரு, நீர் யானை. அவன் தாண்டா எவி தர்றவன். தொப்புல தாண்டா மறக்க முடியல. தொப்புலும் ஒன்றும் பள்ளமா இருக்கு இல்லை முட்டையா இருக்கு. இது போய் வளர்ந்து இப்படி இருக்கு, ஆல்சு முட்டாய் மாதிரி. என்ன அது என்ன இப்படி விசித்திரமா இருக்கு? அதான்டா அந்த காலத்து காசு முட்டாயி. முக்குலையும் வெள்ளக்கல்லு இவன் முக்க சுத்தி பச்சை கல்லு. முக்குலையும் வெள்ளக்கல்லு இவன் என்னன்னு நடக்குது இங்க? என்னன்னு காய்கறி வாங்கிட்டு வர போறானே. பத்திரமா பாத்துக்கிட்டு மயனே. உங்க மாதிரியே குண்டா இருக்க. அவன் தாயலி செலப்பண்ணி மாதிரி திம்பால. அப்படியே மாதிரி தம்பி இப்ப வயக்காட்ட கருதறுத்தது உங்க மிஸ்னா? ஏங்க அத பாருங்க செத்த. அவன் மூந்தால. அதுதான் 1ஆம் நம்பர், இது 2ஆம் நம்பர். என்ன தம்பி? சார பாம்பு. என்ன அடிச்சு போட்டு அவன் கூப்பிட்டு வந்துட்டான். இது மாட்டு ரவி. உனக்கு பிறந்தது கண்டகர்வ பாம்பு, இவனுக்கு பிறந்தது பழைய பட ஓட்ட டிவி. இல்ல எத்த தண்டி இருக்கேன், வெயிட்டா இருக்கேன். பிள்ளைக்கு ஸ்கேன் எடு, அவனை மாதிரி தொப்புல இருந்துறாம. ஏலே பிள்ளை எடுக்கிறீங்களா இல்ல சிராக்ஸ் மிஷின்ல போய் எடுத்து வரீங்களாடா? போடா. யார் ரகுமான் மாதிரி அப்படியே போட்டு அடிச்சு வைக்கிட்டு நான் உனக்கு போறாம தானே இரு. எச்சி ரொம்ப அடிய விட்டாத. நம்ம அவனுக்கு சம்பளம் கொடுத்து பூரா வேலையை அவன் பாக்குறானே அப்படின்னு ஒரு வருத்தம் மனசுல இருக்கு. தப்பாங்க தட்டி கொடுத்துட்டு போறேன். ஏங்க உங்க அண்ணன் மாதிரி ஒரு புள்ள பிறந்துருச்சு, உங்க பெரிய அண்ணா மாதிரி ஒரு புள்ள பிறந்துச்சு, உங்களை மாதிரி ஒரு புள்ள வேணாமா? நான் வார லீவ்ல இருக்கேன் அண்ணி. தம்பிட்ட முகத்துல முழிச்சுக்க, நம்ம வேலையை பார்த்துட்டு நாளைக்கு போயிட்டு சீக்கு வந்துச்சுன்னு எனக்கு மெசேஜ் பண்ணக்கூடாது. ஏன்னா உடம்புல இல்லாத சீக்கில் அவன் வச்சிருக்கேன்.
எச்ஐவி இருக்கு. சீ சூம்பி. வந்து பார்த்தியா அவன் ஏன் வாய நேற்றேன் அமிர்தாஞ்சி தப்பான பார்க்குறது. இந்த வரையான் பாரு தான் எல்லாருக்கும் டீ வாங்கிட்டு வர. முக்குலையும் வெள்ளக்கல்லு இவன் முக்க சுத்தி பச்சை கல்லு. முக்குலையும் வெள்ளக்கல்லு இவன் முக்க சுத்தி பச்சை கல்லு. மதுரை ஆசாரி செஞ்சகல்லு பொன்னம்மா என்னால வட்டம் போடோதம்மா சொல்லம்மா சொல்லம்மா என்னால வட்டம் போடோதம்மா சொல்லம்மா சொல்லம்மா. கட்டான கட்டளை இனி கனிவான என்ன மறுக்க வாங்கி இருக்கிறாங்க. உன்னை ஒரு பெண்ணுன்னு நினைச்சு மதிக்கிறேன். செருப்பிட்டு அடிச்சு ஒரு 2 வாட்டி பொழுதன்னைக்கு உமாட்டிக்கிட்டு என்ன கச்ச கொமாட்டிக்காவது இல்லையே. ஏய் போடா. ஏய் உனக்கு ஒண்ணுக்கு இருக்கும் போது ஸ்பியூரா வருதான்னு பாரு. 1 மணி நேரம் இருப்பேன் இலையாத்தே வரும். அதுக்கே 16 மாத்திரை ஓடுறேன். அவன் மாத்திரை ஓட்டு முளைக்குச்சி அரைஞ்சு தூக்கி வைக்கிறவன் அவன் தான். ஏய் போடா.